ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்யும். கரெக்டு. ஆனால் ஒரு 3 கிரகங்களுக்கு மட்டும் சிறப்பு பார்வை உண்டு. இது அடிப்படை விஷயந்தான். இதனால் இதுலேயும் நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். குரு தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்யும். சனி தான் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். செவ்வாய் தான் இருக்கிற இடத்துலேருந்து 4, 7, 8ஆம் இடத்தை பார்வை செய்யும். சரி, இந்த பார்வைக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் உண்டு. இது பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல பலன்தான். ஒரு மோசமான கட்டத்துக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமே சொல்லுவாங்க, குரு பார்வை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. குரு பார்வை ஆக்கும்போது அந்த கிரகங்களை பார்த்திங்கன்னா நிறைய செயல்படுத்திடும், அதோட செயல் வேகத்தை தூண்டி விடுங்கிறதுனால குரு பார்வை நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும். அப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா லக்னத்தில் குரு இருந்தால் அது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது எண்ணங்கள் நல்லா இருக்கும், சிந்தனை நல்லா இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும், பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ரைட். அடுத்தது லக்னத்திலே இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்வை செய்யும். அப்போ 7ஆம் இடத்தை பார்த்ததுன்னா மனைவி ஒரு நல்ல இடத்துலேருந்தும் மனசுக்கு பிடித்தமாகவும் இல்லை நம்ம எதிர்பார்க்குறத விட ஒரு நல்ல நிலையிலையும் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால தந்தை வழி அல்லது நமக்கு பூர்வீகத்தில் ஓரளவு சொத்து பத்து இருக்கும், ஒரு அடிப்படை தேவைகள் நிறைவேற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். இதை தான் பார்த்திங்கன்னா குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை இந்த 5, 7, 9ஆம் இடத்துல சில பாவக்கிரகங்கள் இருந்ததுனால் கூட இந்த குருவோட பார்வையால் அது நல்ல நிலைக்கு வந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறதுனா, குரு இருக்கிறது கோடி நன்மைங்கிறாங்க. ஆனால் இந்த குரு எல்லா லக்னங்களுக்கும் இந்த பார்வையின் மூலம் சிறப்பை தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இப்போ நம்ம சரலக்கணம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. சரலக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது மேஷத்தில் குரு இருந்தால் நல்ல பலன் தான், 5, 7, 9. அதே போல் கடகத்தில் குரு இருந்தாலும் குரு உச்சம் பெற்று இருக்கிறது இல்லாமல் 5, 7, 9ஐ பார்வை செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா துலாம் லக்னமாக இருந்து அதில் குரு இருந்தால் அது 5ஆம் இடத்தை பார்வை செய்யும், 7ஆம் இடத்தை பார்வை செய்யும், 9ஆம் இடத்தை பார்வை செய்யும். துலாம் லக்கணம் குருவுக்கு பகை தானங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது மகர லக்கணம். மகர லக்கணத்தில் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்தால் நல்ல பலனை தான் கொடுக்கும். ஆனால் என்னென்னா இருக்கும், சில வீட்டில் சொல்லுவாங்களே, ஏன்னா குருவே அந்த இடத்துல நீச்சம் ஆகிடுது இல்லையா. அப்போ குரு அந்த இடத்துல தான் இருக்குது. குரு பலம் இருந்தால் தானே நமக்கு எல்லாம் பேர் ஆளாக இருக்காங்க, இப்போ எல்லோரும் இருக்காங்க, சொந்த பந்தங்கள்லாம் யாராலையும் 5 பைசா பற்றி கொடுக்க முடியாதுன்னா சும்மா பேருக்கு இருக்காங்கல்ல, அது மாதிரி தான் அந்த குருவோட பலம். அப்போ குருவோட பலம் அது பார்க்குற இடத்த பார்த்து முடிவு பண்ணணும். அப்போ சரலக்கணங்களுக்கு இந்த பிரச்சனைனா, சிறலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்கணத்தில் இருந்தால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா ஓரளவு சுமாரான பலனை தான் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அடுத்தது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிம்ம லக்கணத்தில் இருக்கும்போதும் கிட்டத்தட்ட நல்ல பலனை கொடுப்பார், விருச்சிக லக்கணத்தில் இருக்கும்போதும் நல்ல பலனை கொடுப்பார், கும்ப லக்கணத்தில் இருக்கும்போதும் நல்ல பலனை கொடுப்பார். இதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் உபய லக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது உபய லக்கணத்துக்கு மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, அடுத்தது மிதுன லக்கணமாக இருந்து அந்த 4 உபயராசிகளில் ஏதாவது உபயராசிகளில் குரு இருந்தாலும் கண்டிப்பாக அவரால் நல்ல பலனையே கொடுக்க முடியாது. இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 4 கேந்திரங்களில் 2 கேந்திரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், 2 கேந்திரங்கள் சும்மா பெயரளவுக்கு இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். அதே போல் அந்த குருவோட பார்வை கோடி நன்மை, கோடி நன்மைங்கிறது அது எந்த லக்னத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு துலாம் லக்கணமாக இருந்து குரு 7ஆம் இடத்தில் இருந்தால் இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்ற உணர்ச்சியோடையே அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதை நான் நிறைய ஜாதகங்களை பார்த்து அனுபவத்தோடு சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்வை கோடி நன்மைன்னு எடுத்துடக்கூடாது. அது இருக்கிற இடத்த பொறுத்தும் குருவோட வலிமை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் முடிவு பண்ணணும். ஒன்று. அடுத்தது பார்ப்போம் சனி. சனியோட இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். பொதுவாக சனி இருக்கிற இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும், பார்க்குற இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறாங்க. அப்போ சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக தான் கஷ்டப்படும். ஒருவேளை இந்த சனி 6ஆம் இடத்தை பார்வை செய்தால் அப்படின்னு எடுப்போம். ஏற்கனவே நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். சனியோட பார்வை உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைத்தால் தான் நீங்கள் பிறந்த ஜாதகத்துலேருந்து வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு தான் கடன் வாங்கினாலும் என்ன தான் வந்து சொல்லுவாங்கல்ல, தலைக்கு மேலே வெள்ளம் போச்சுன்னு சொன்னால் கூட சரி, உங்கள் கழுத்தில் துண்டை போட்டு கடனை வச்சுட்டு போடான்னு எவனும் வரமாட்டான். வருவான், வந்து போயிட்டே இருப்பானே தவிர நம்மளை வந்து மிரட்டி இருட்டிலாம் உண்டுட்டு போய் உள்ளார வைக்க முடியாது. அதே போல் என்ன நோய்கள், கடன், நோய், எதிரி, இது 3மே கட்டுக்குள்ளே அடங்கி தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துக்கு குரு பார்வை நல்லதா, சனி பார்வை நல்லதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதே போல் சனி வந்து ஒரு நெகட்டிவ் இடத்தை பார்வை செய்யும்போது அந்த தன்மையை வந்து அது கெடுத்துடுது. ஆனால் குரு சுப இடங்களை பார்த்தாலும் நல்ல பலனை அதை விரிவாக்கம் செய்து, மோசமான இடங்களை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அதையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுவிடுது. சில பேர் சொல்லுவாங்க 6ஆம் இடத்தை பார்த்தோன்னா கடன் இல்லாமல் தடுத்துரும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கடன் கேட்குற இடத்துல நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்கோம், அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு போராட வச்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனையும் அதிகப்படுத்த தானே செய்யும். அது எப்படி அந்த இடத்துல சுபமாயிரும்? அதனால் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். அடுத்து செவ்வாயுடைய பார்வை எப்படின்னு எடுத்திங்கன்னா, செவ்வாய் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்வை செய்யும். அப்போ செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தை பார்வை செய்யுதுன்னா என்ன லக்னத்துக்கு எந்த இடத்துலேருந்து செவ்வாய் பார்வை செய்யுதுங்கிறத முதல்ல பார்க்கணும். அதை வச்சு தான் அது நல்ல பலனை கொடுக்குமா இல்லை கெட்ட பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்துட்டு 4ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்த்தால் அது ரொம்ப அற்புதமான பலம். ஏன்னா வலிமையாக இருப்பாங்க. என்ன தான் ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட அவங்களோட கம்பீரத்தை வந்து என்றைக்கும் கட்டி காப்புறவங்களும் இருப்பாங்க. ஒரு வகையில் அது பலம். 2வது, தன்னுடைய வீட்டையே வந்து செவ்வாய் பார்த்தா, இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து முருகன் பெயரோடு வந்துடுறாங்க. இது எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட, அப்போ சொந்த வீட்டை பார்க்கும்போது அதுக்கு ஒரு செவ்வாய்க்கு ஒரு பலம். இப்போ செவ்வாயோட 4ஆம் பார்வைங்கிறது ராசிக்கு 6ஆம் வீடாக அமைந்தால் நிச்சயமாக அங்கேயும் பார்த்திங்கன்னா எதிரிகளை அவர் காலி பண்ணிவிடுவார். அதே போல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராசிக்கு 7ஆம் இடம் எது, அது நெகட்டிவாக பாசிட்டிவாக, இல்லை அந்த இடத்துல இன்னொரு நல்ல கிரகம் இருக்கா, செவ்வாய்க்கு நட்பு கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பலனை தான் கொடுக்கும். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருந்தால் சின்ன இடையூறுகள் இருக்கலாமே தவிர, அந்த இடத்துல சூரியன் வந்து அதை செவ்வாய் பார்த்ததுன்னா சூரியனோட வலிமை இன்னும் கூடுது. இப்படி தான் எடுக்கணும். அதுக்கடுத்து அந்த இடத்துல குரு இருந்து அந்த குருவுக்கு செவ்வாயோட பார்வை கிடச்சுன்னா அது குருமங்கல யோகமாகவே வேலை பார்க்கும். ஆனால் இது லக்னத்துக்கு எந்தெந்த இடங்கள் நல்ல இடமாங்கிறத பார்த்து முடிவு பண்ணும். அப்புறம் இன்னும் ஒருத்தங்க சில பேர் அடிக்கடி ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க, செவ்வாயோட 8ஆம் பார்வை ரகசியத்தை சொல்லும், செவ்வாயோட 8ஆம் பார்வை ரகசியத்தை சொல்லும். சரி, அந்த ரகசியம் என்ன? லக்னத்தை பார்த்துன்னா என்ன 1ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ரகசியத்தை சொல்லுமா? அது என்ன ரகசியம்னு சொல்ல மாட்டாங்க, ரகசியத்தை சொல்லும். அது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவங்களுக்கு தேவதை வசியம் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், வசந்தனையா சொன்னது தான். உடனே 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் தேவதை வசியம் கிடைக்கும். எந்த தேவதையோட வசியம் கிடைக்கும்? எந்த மாதிரியான தேவதையோட வசியம்? கல்வி தேவதை கிடைக்குமா, காம தேவதை கிடைக்குமா, செல்வ தேவதை, அதை சொல்லணும்ல. அது கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதன லக்னமாகவே இருக்கும், 3ஆம் இடத்துல கேது இருக்கும், கூடவே லக்னாதிபதியும் உட்கார்ந்துருக்கும். அப்போ கேதுவும் புதனும் சேர்ந்தால் நம்ம ஜோதிடம் பார்க்குற தொழிலே செய்யக்கூடாதுங்கிறது சில பேருக்கு தெரியாதுல்ல. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறத எடுத்து போடுவாங்க. அப்போ 8ஆம் இடத்தை வந்து செவ்வாய் ரகசியத்தை சொல்லுதுன்னா, 8ஆம் இடம்ங்கிறது எப்போதுமே ஆயுள் ஸ்தானம் இல்லையா லக்னத்துக்கு. செவ்வாய் எந்த இடத்துலேருந்து அது 8ஆம் இடம் என்னன்னு பார்க்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்ன, லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம், இதை எடுக்கணும். அப்போ அதை ஒட்டி சில விஷயங்களை நம்ம எடுக்க முடியும். ஆனால் அது வந்து சும்மா ரகசியத்தை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போகக்கூடாது இல்லை. என்ன ரகசியம் அப்படிங்கிறத தேடி பார்க்கணும். அங்கே இருக்கிற கிரகங்களை பார்க்கும்போது, உதாரணத்துக்கு அது 5ஆம் இடமாக இருந்து இப்போ செவ்வாய் பார்த்ததுன்னா ஆண் குழந்தைகள் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பரம்பரையில் சொத்துக்கள் எப்படி இருந்தது, சொத்துக்கள் எப்படி இழந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பூர்வீகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். போர் வீரர்களாக இருந்தாங்களா, இல்லை வந்து ஒரு நிலச்சுவாழ்ந்தார்களாக இருந்தாங்களா, இப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த செவ்வாய் பார்வை கிடைக்கிறதுனால அதில் என்ன மாற்றங்கள் வருதுங்கிறதையும் நம்ம தேடி பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லணுமே தவிர, இப்போ இந்த கிரகங்கள் பார்வையினாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மிதுன லக்னமாக இருப்பாங்க, நேர் 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு பாதகஸ்தானம், அந்த இடத்துல இருக்கிற குரு 7ஆம் பார்வையை திரும்பவும் லக்னத்தையே பார்க்கும். இது பாதகாதிபதி பார்வை, இது இடையூறை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல வந்து உபயலக்கணங்களுக்கு குரு உட்கார்ந்தால் இது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துங்கிற அடிப்படை நாலேஜ் கூட கிடையாமலே இது வந்து யோகம், லக்கணத்தை குரு பார்த்தா யோகம், ராசியை குரு பார்த்தா யோகம்னு ஒரே பாயிண்ட்டு, அதுக்குள்ளார இறங்குறதே கிடையாது. கண்டிஷன் அப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விதிகள் 10 இருந்தால் விதி விலக்குகள் 90 இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோங்கள. இதெல்லாம் கவனமாக பார்த்து தான் ஜோதிடத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்குள்ளே வந்து அடிப்படை ஜோதிடத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறதே தவிர, மற்றபடி வேறு எந்த கருத்துக்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் சொல்லப்படுறதில்லை. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.